எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க? அந்த மாதிரி போடுவா. பரவாயில்ல, நீங்க ஒருத்தர் தான் உண்மையே சொல்லியிருக்கீங்க மாடர்ன் மம்மி. நீங்க மேரேஜ் ஆன மாதிரி இல்லை மேடம், பார்க்கறதுக்கு எங்க ஏஞ்சல் லுக்கா இருக்கீங்க மேடம். சாமே என்ன ஐசா, என்ன புதிதாக ஆரம்பிச்சம் வந்திருக்கு. கண்டுக்கப்படாது, கண்டுக்கப்படாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மச்சம் வளர்ந்துக்கிட்டே போகும். பார்த்தம்மா, ரசிச்சம்மா, லைவை கட் பண்ணும்போது ஏக்கத்தோடு வச்சமான்னு இருக்கணும். செல்லக்குட்டி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. ஆமா அக்கா, நான் தான் அது சொல்லு. நேற்று கோவப்பட்ட, நீ முந்தா நேற்று நல்லா பேசியிருப்ப, நல்லா பேசின. நீ நேற்று ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி கமெண்ட் போட்ட, அதனால திட்டி விட்ட. அக்கா கியூட்டா இருக்கீங்க, மாஸ்க கலட்டுங்க. பாப்ஸு வாலண்டரியாவா வந்து திட்டு வாங்குற? வாலண்டரியா வந்து திட்டு வாங்குறாங்கிறீங்களா? என்னம்மா மாப்பிள்ளையா போயிட்டு இழிச்ச வாயின்னு காய்ஸ், எப்போவுமே மாப்பிள்ளைங்கனாலே இழிச்ச வாயினுங்கத்தான். பொண்ணுங்க நாங்கள் எப்போவுமே ரொம்ப உஷாரான ஆளுங்க தான். அவங்க சாரி கேட்க நினைக்கிறாங்க போல, மன்னிச்சு விடுங்க. யாருங்க? இருப்பா, அரிக்குது. மாஸ்க் கழட்டி சொல்லிட்டு அப்பா. அந்த முடி வந்து உரசுது என்னோட மூக்குல. அப்பா, அழகி பொறாமைப்படும் பேர் அழகி. நீங்களா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், சொல்றாவே தெரியல, அதை நானே சொல்லிக்கிட்டேன். மாடர்ன் மம்மி, அல்ட்ரா மாடர்ன் ஆண்டி. அங்கிள், டைலர் அங்கிள், டைலர் அங்கிள், இந்த நைட்டியை கொஞ்சம் தச்சு தரீங்களா டைலர் அங்கிள்? ட்ரீம் டைலர் அங்கிள். பெண்களுக்கு அதிக மச்சம் இருப்பது நல்லதுதான். டிஃப்ரெண்ட் சவுண்ட் விட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு, அதை பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் சவுண்டா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? சிவகார்த்திகன் மாதிரி தெரியுதா? சொல்லுங்க பாப்ஸு. நீங்கள் இழிச்சவாயா இருக்க முடியாது, மாஸ்க் இருக்கே. ஏதாச்சும் கலட்டி காமெடி. ஆமாம், உள்ள பேக்கரி ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்கேன், எதையாவது திறந்து காட்டுங்க சார். நீங்கள் இந்த கேக்கு வேணுமா, உங்களுக்கு இந்த கேக்கு வேணுமா அப்படின்னு. அக்கா, முந்தா நேற்றும் நான் அப்படித்தான் பேசினேன், அதுக்கு நியூ அவளை போடுற அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து நேற்று தான் உன் கமெண்ட்ஸை பார்த்தேன், எனக்கு பிடிக்கல, திட்டி விட்டேன், அவ்வளோதான். நீ எப்போ போட்ட என்ன, எனக்கு என்ன கிடக்குது? வாட்டர் பாட்டிலாக கலட்டே காமிச்சிருங்க. வாட்டர் இப்போ தான் சிம்ரன் மாதிரி இருக்கீங்க. அப்படியா மோனி? 10 lakhs சம்பளம் பற்றி நமக்கு என்ன கவலை, நம்ம தான் ரிட்டையர் ஆகிட்டோம். ஒத்துக்கிட்டா சரிதான். எல்லாம் அங்கிள்ஸ், எல்லாம் வந்து தாத்தாஸ், எல்லாம் வந்து கிழஸ், எல்லாம் இதான் இருக்குது. இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஆகுறவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த 1 year 2 year 2 month, இன்னொரு 1 month தான் இருக்குது ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? தயவு செய்து அவங்களாம் இருந்தீங்கன்னா என் லைவ் விட்டு விலகுவோம். எங்க ஏஞ்சல் மேடம் என்னோட மெசேஜை பாருங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படின்னா நான் ரொம்ப கொடுத்து வைத்தவன். சாப்பிட்டேன் சிஸ்டர், மை ஹஸ்பண்டை கால் பண்ணுவாங்க, அதான் முழிச்சிருக்கேன் சிஸ்டர். புரியுது. இங்கேக்கு அங்கேக்கு ஒரு 1.25 மணி நேரமா, அதை 2.5 மணி நேரமா வித்தியாசம்? புரியுது. அவங்க ஒர்க்கு முடிச்சுட்டு அப்போ தான் ஒரு 10 மணிக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க, உங்களுக்கு அப்போ டைம் 12:30 மணி 1 ஆகிடும் கரெக்டாக. இப்படி ஒரு சிம்ரனும் சிவா வாரணம் ஆயிரம் படத்தில் சூர்யா சிம்ரன் கிட்ட சொன்ன டயலாக் இந்த சிம்ரன் கிட்ட சொல்லியிருக்கணும்.
அதில் என்னமோ சொல்லுவானே, அதில் பேர் என்ன, ஏதோ ஒரு பேராச்சு சிம்ரனுக்கு, அதில் ஏதோ ஒரு பேர். கமெண்ட்ஸை போடவே பயமாக இருக்குது, ஹைலைட்டு மாட்டிப்போமா ஒரு பயம். ஏய் நான் இன்னைக்கு நினைச்சேன் மோனி, நான் இன்னைக்கு நினைச்சேன், கரெக்டாக நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டீங்க. இந்த ஹைலைட்ல வந்து பாப்ஸ் ட்ரீம் எல்லாருடைய நேம் அடிப்படுது, ஆனால் மோனியோட நேம் அடிப்படாமல் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இனிமேட்டு வந்து மோனி வந்து நமக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் பண்ண தயங்குவாங்க. ஆனால் நான் இப்போ இன்னும் ஹைலைட்டை கிளிக் பண்ணலைன்னா சொல்லுங்க, வேணா பண்ணிடலாம், பண்ணி வைக்கிறேன். கரெக்டாக உங்களுடைய கமெண்ட்ஸ் வர டைமில் அது வந்து இதாகிக்கும். ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே. இன்னும் 4 மினிட் தான் இருக்குது நான் லைவ் முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் லைவு, டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவுக்கு போயிடலாம். சரி அக்கா, சரி போயிடவா. நான் சொன்னது ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறவங்கள தான் போக சொன்னேன். நீ எதுக்கு வாலண்டரியாக போயிடுவான்னு கேட்குற? அப்போது ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன் இன்னொரு 1 மந்த்தில். டைலர் அங்கிள், ட்ரீம் டைலர் அங்கிள், என்னைய விட்டு விடு. அப்படியெல்லாம் நான் உங்களை விட்டுட வேணாம், உங்களெல்லாம் நான் விட மாட்டேன். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் எல்லாரையும் நான் விட்டுடுவேன். சரி அக்கா, நான் நேற்று முடிச்சிட்டேன். சி, நாய் 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 புறம்போக்கு. என்ன உங்கள் வீடியோ தமிழ் உள்ளு சீரியலில் போட்டிருக்கீங்க? எது தமிழ் உள்ளு நான் போட்டுச்சு? அப்படின்னா என்ன அர்த்தம் காய்? அப்படின்னா என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலையே. உங்கள் ஏஜ் ஒரு 21 இருக்குமா? சி, வாயில் அடிச்சுக்கோ, வாயில் அடி. இப்போதான் காய்ஸ் எனக்கு 18 முடிஞ்சு 19 ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னை பார்த்து 21 கேட்குறாங்க. என்னை பார்த்தா என்ன அவ்வளோ ஏஜ் கிழவு மாதிரியா நான் இருக்கிறேன்? அப்போது 18. இப்போ தாங்க, நேற்று தாங்க முடிஞ்சுது, இன்னைக்கு தான் 19 ஸ்டார்ட்டு. லைக்கு போட்டாச்சு. நௌஷத் அலே, ஹாய் நௌஷத் அலே. பிரபா, சரி அக்கா, நான் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. அது என்னடா 21 டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவில் என்ன இருக்குது? வெரி ஹாட் அண்ட் ஹாட்டு சிஸ்டர். நீங்கள் எதுவும் ஜாயின் பண்ணிடாதீங்க சிஸ்டர். சிஸ்டர் என்ன இருக்குன்னு வேறு நீங்கள் கேட்குறீங்க. வேணாம் சிஸ்டர், அந்த பக்கம்லாம் எதுக்கு சிஸ்டர்? நமக்கு நம்ம இப்படியே பேசிப்போம் காமல்லையே. தூர்னு எதாவது பண்ணி விட்டுரு போறீங்க. இன்னும் மேஜர் ஆகலை, மைனர் தயார். நீங்களா டைமண்டில்? ஆமாங்க, ஆமாம், ஸ்மார்ட்டாக. அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நினச்சிக்கோங்க. 20+1 இருக்காது, 22, 20+2. என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு டைலர் அங்கிள்? ட்ரீமுக்கு பேரு டைலர் அங்கிள். சொல்லுங்க டைலர் அங்கிள். யுவர் ஸ்கின் டோன் மைண்ட் ப்ளோவிங் ஏஞ்சல் மேடம். தேங்க்யூ டியர். அந்த 6-7 பழைய டிக்கெட் தான் ரெகுலராக இருக்குமா? ஆல்வேஸ் ஓல்ட் இஸ் கோல்டு. அதை நீங்களே சொல்லிக்கக்கூடாது, நான் சொல்லணும். ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு. பார்த்தா சாப்பிட்டியா? ஓ நான் வந்து டைலர் அங்கிள் ட்ரீம் சொன்னால் அதனால என்னை வந்து பார்த்தான்னு சொல்கிறேன்னா? சொல்லுடா கரீனா சோப்ரா. அப்புறம் உங்கள் சிரிப்பு வேறு லெவல். தேங்க்யூ காய், தேங்க்யூ. நௌஷத் அலி, செல்லக்குட்டி, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்டு தான் இருக்குது நம்ம லைவ் முடிச்சுட்டு மெம்பர்ஷிப் லைவ் போகிறதுக்கு. சரி அக்கா, நான் இனி அப்படி பண்ண மாட்டேன். நீ ஒழுங்காக கமெண்ட்ஸ் ஃபன்னாக போடு, நான் படிப்பேன். நீ ஃபன்னாக போடு, திட்டு, ஒரு கிளாமராக போடு, ரொமான்டிக்காக ரொமான்ஸ். அதை விட்டுட்டு சித்தியை கரெக்ட் பண்ண, அத்தையை கரெக்ட் பண்ண, மாமாவை கரெக்ட் பண்ண,
இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எல்லாம் வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் இந்த காதில் வாங்கிட்டு அதையவே ஒரு கற்பனையில வாழ்ந்துட்டு வந்தாலும் இங்க கமெண்ட்ஸ் போட எனக்கு பிடிக்காது. நீயும் அவங்க சிஸ்டருங்கிற மாதிரியே கோஆப்ரேட் பண்ற பாத்தியா? நீயும் அவங்க சிஸ்டர்னா மதன் மதன் இன்னும் எடுக்கல மோனி, அதிகமா எடுக்கல மோனி, சும்மா ஒன்று ஃபர்ஸ்ட் கொடுத்தேன், ஒன்னே ஒன்று இப்போ கொடுக்குறேன். மதன் உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? சிஸ்டர் இல்லைன்னு அர்த்தம். ஏய் மதன், வேலையை காட்டிட்ட பத்தியா? எனக்கு ஒரு டவுட் ஃபர்ஸ்ட் இருந்தது, சரி அப்புறம் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஓகே இருக்காது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ட்ரீம் சரி லூஸ் பண்ணேன். சரி நீங்கள் ஃபஸ்ட்டு லைக்கு சப்ஸ்கிரைப் ஜாயின் மூணுத்தையும் பண்ணுங்க. இன்னும் 2 மினிட்டு சொன்னாலாம் 1 மினிட் தான் இருக்கும். 1 மினிட் முடிஞ்சிச்சு. கீர்த்தி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று மா சுத்தனா அப்படியா அசோகா? நான் நீங்கள் ஒர்க்கு சாரி கட்டுங்க சூப்பராக இருக்கும். ஒர்க்கு சாரினா டிசைன் வச்சு இந்த ஸ்டோனு ஆரி ஒர்க் இந்த மாதிரியா? பாஸ்கர் கேட்க மாட்டீங்களா? கொரோனா மாஸ்க் எடுங்க. ஹாய் மணிமாறன். மணிமாறன் லைக் போட்டு வரேன் சொல்லிட்டு வெளியே போயிட்டேன் சிவபுரம். இன்னும் 5 மினிட்ஸ் ஆகும். அக்கா கற்பனையில் உண்மையாச்சு. அந்த மதன் அக்கா மெம்பர்ஷிப் எடுத்து உள்ள வர சொல்லு. என்ன எல்லாரும் இப்படி சொல்கிறீங்க? அதான் எனக்கு நான் 80s வளர்ந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து 90s பற்றி சொல்கிறேன். என்ன டைலர் அங்கிள், டைலர் அங்கிள் ட்ரெஸ்ஸை துணியை தச்சு 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 காலை போட்டு பெடலை மிதிச்சு 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 ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. மூட்டு வலி முட்டி வலி எல்லாமே இருக்கும். போங்க போய் ரெஸ்ட் எடுங்க டைலர் அங்கிள். அக்கா நாளைக்கு மதன் கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன் கமெண்ட் போடாமல் இருக்கீங்க? நான் உங்களை நம்புகிறேன் மதனை. இவங்க எல்லாரும் அப்படி தான் டவுட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் பொண்ணுன்னே எனக்கு தெரியும். ஏன்னா ஹஸ்பண்ட் நீங்கள் சவுதியில் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். வெடிங் சிஸ்டர் நம்ம பார்த்துக்கலாம். அவங்க பொறாமையில் அப்படி தான் கமெண்ட்ஸ் போடுவாங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். ஜாயின் பண்ணிக்கோங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ்ட் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. புலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ்ட் யூடியூபில் மட்டுமே. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் ஜாயின் பண்ணிங்கன்னா சீக்கிரம் மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிடலாம். ரீட் மை கமெண்ட்ஸ். கீர்த்தி மணிகண்டா மதன் அக்கா எஸ்கேப். அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் அடிச்சிருப்பாங்க. அவங்க சொன்னாங்கல்ல ஹஸ்பண்ட் ஃபோனுக்காக வெயிட்டிங் சிஸ்டர் அப்படின்னாங்கல்ல. அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் அடிச்சிருப்பாங்க. உடனே நீங்களே ஒரு கதை கட்டாதீங்க, அவங்க பொண்ணு தான். காஷ்மீரா மணி பாப்ஸு எது கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை வச்சு சமாளிப்பு தானே? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். நீங்கள் சொல்கிறீங்க ஓகே, ஆனால் எனக்கு நிஜமாவே அவங்க பொண்ணு மாதிரி தான் தோணுது. எனக்கு தோணலை டக்குன்னு. சில பேர்லாம் நான் கண்டுபிடிப்பேன், இல்லை இவங்க வந்து பையன்தான் அப்படின்ட்டு. அவங்க மேலே எனக்கு டவுட் வரல. பொண்ணு அவங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஒரு கேர்ள்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கடமுரடாலாம் இல்லை. சரி நாங்கள் தப்பிச்சிட்டோமா? சிவராஜ்
செகண்ட் சேனல் ஓகே ஓகே. ஒரு ஸ்டெப் ஆடித்தான் முட்டி வலிக்கு ஒரு பாட்டில் காலி பண்ணேன். எப்போ நான் பையன்தான்ப்பா. லைஃப் நீங்கள் பையன்தான். மதனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். லைஃப் பார்த்தா அது கவனுக்கு போட்டேன்டா. சிரிக்காதடா. உங்கள் சிரிப்புக்கு நான் அடிக்டா. பேர் பஞ்சபாக்கா சேனாரு. பஞ்சா பஞ்சபாக்கா பஞ்சபா கேசனா இது கண்டுபிடிச்சேன். பஞ்சப்ப கேசன் அருள். அப்பாடி எவ்வளோ பெரிய பேர். பஞ்சப்ப கேசன் அருள் நல்ல பேர். ஆனால் ரொம்ப சூப்பர் ஸ்டைலாக இருக்கு. அதாவது சில பேரெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பாருங்க ரொம்ப யூனிக்காக இருக்கு. பஞ்சப்ப கேச அருள், பஞ்சப்ப கேசோ, பாரி பாரி வேண்டார், இந்த மாதிரி பேரெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பஞ்சப்ப கேச அருள். ஹாய்மா, நல்லா இருக்கியா? ராஜு பஞ்சப்ப கேசன் படிச்சுட்டு பிளாட்டினம் லைவ் எதுக்கு அந்த 3 புள்ளி நாக கண்ணிகளை அப்படித்தான் வச்சிருப்பாங்க. மம்பட்டியா சாங் ஞாபகம் இருக்கா? தொட்டதெல்லாம் தூள் பறக்குது மம்முட்டியா அட மம்முட்டியா, தொட்டவுடன் தூள் பறக்குது அட மம்முட்டியா அட மம்முட்டியா. ஏய் என்ன இப்போ விட்டா கூட நான் ஆடுவேன் அந்த சாங்குக்கு. என்னடா ரொம்ப பண்ணிட்டு இருக்க? அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாரிங்க, அதுக்கு மேலே முடியாதுங்க. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உன்னையும் என்னையும் சேர்ப்பது அமாவாசை. சரி, உன்னையும் என்னையும் சேர்ப்பது அமாவாசையா? உன்னையும் என்னையும் பிரிப்பது உங்க அம்மாவோட ஆசை. பாப்சி ஏற்கனவே பாடி விழுந்தேன் சொன்னீங்க. பாடி விழுந்தேனா? ஒன்றும் புரியல. நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மறந்து போகுது. நான் அன்னைக்கு ஒரு பிட்டு பிட்டா அப்படியே நங்குற மாதிரி அடிச்சு விடுவேனா? அதெல்லாம் நீங்க பிடிச்சிக்கிட்டு அடுத்த நாள் கேட்கும் போது எனக்கு மறந்து போகுது. சில நேரம் நான் வந்து சிலதெல்லாம் அப்படியே ஏதோ ஒன்று கேட்பீங்களா, ஓகே அப்படியே அடிச்சு வாய்க்கு அந்த செகண்டுக்கு அடிச்சு. அப்படிதான் நான் வீட்டில் இப்போ லேட்டஸ்டாக நடந்தது. இதை நான் எப்போவே பேசியிருக்கோம் போல இருக்கு, எனக்கு ஞாபகமே இல்லை. இன்னைக்கு நான் காலையில் ஃபோன் பேசும்போது நீ தானே அன்னைக்கு சொன்னேன், என்னைக்கு சொன்னேன், அப்படியே சொன்னேன். அது யாருக்கும் சொல்லாம சொல்லிட்டு போல இருக்கு. நங்கூரம் எங்ககிட்ட தான் இருக்கு. எந்த ஐடியில் கமெண்ட்ஸ் போட்டாலும் பாதி தான் படிப்பாங்க போல். எந்த ஐடியில் கமெண்ட் போட்டாலும் ஒரு லைன் கமெண்ட்ஸ் மட்டும் தான் படிப்பேன். 2வது லைன் போகுது அப்படின்னா நான் படிக்கவே மாட்டேன். நான் ரொம்ப பிஸிங்க. 2வது லைன் 3வது லைன்லாம் படிச்சுட்டு இருக்கிறது தானே என்னோட வேலை. அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆடி விடணும்னு சொன்னீங்க. அதை தான் ஆடி வச்சிருக்கிறேனே. அதுக்கு சாங்கு போட்டு எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை. அதான் டைம் இல்லை. அதை உட்காந்து எடிட் பண்ண சோம்பேறித்தனத்தினால தான் டைலாக்காக எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் யாரும் இன்னும் பார்த்து கமெண்ட்ஸை பண்ணலை. 2 சேனல்லையுமே நான் வந்து நான் ஒன்று கேட்கணும்னு சொல்லுவீங்களா? கேளுங்க பிரீதி. காய்ஸ் லைக்கு போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. எப்படி இருந்துச்சு என்னோட கவிதை அக்கா? மை நேம் இஸ் கௌதம். சூப்பராக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ஒத்துக்காதுங்க.
அப்புறம் அத்தனை ரீல் கமெண்ட்டை பண்ணினேன், நீ பார்க்கல. இன்னும் பெண்டிங் இருக்கு. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், ரீல் கமெண்ட்ஸே வரலை. 2 ரீல்ஸுக்கு தான் இன்னும் சிற்பி 922ல ரீல்ஸுக்கு கமெண்ட்ஸே போடலை இன்னும். உங்கள் கோல்டு செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸுக்கு அழகு வந்துச்சு எங்கள் ஏஞ்சல் மேடம். மேடம் அக்கா எங்கே இருந்தாலும் லைவுக்கு வரவும். உன்னை பார்த்த உடனே தூக்கம் போச்சடி. என்னை பார்த்த அடுத்த நொடியும் உங்களோட தூக்கம் பறி போய் விட்டதோ மன்னா, மன்னரின் மன்னா. ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹைலைட் எடுக்கும்போது சவுண்ட் வந்து கர 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 அப்படியே சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா. இப்போ நம்ம ஸ்லோவாகவே பேசலாம். ஏன்னா ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு, அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே பேசலாம். ரொம்ப சவுண்டாக பேசணும்னா ஏற்று விட்ட ஆண்டி பால் கண்ணில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். மங்களா ஆண்டி ரொம்ப லோ நெக்கில் நைட்டியை போட்டுட்டு வந்து நிற்பான், கெண்ட காலை தூக்கி வச்சுக்கிட்டு. என்னோடய நைட்டியெல்லாம் தரைய போயிருக்கும், அவளோட நைட்டியெல்லாம் முட்டையை தூக்கும். அப்படி தான் போடுவாளே சண்டால சிரிக்கு. ஏஜுக்கு தகுந்த மாதிரியே போட மாட்டா. ஹைலைட் எடுங்க, எல்லாரும் உஷாராக இருங்க. ஹைலைட்லாம் நான் எப்போவே எடுத்துட்டேன். சும்மா சொன்னேன், நான் எடுக்கல. ஆல்ரெடி நான் கிட்டத்தட்ட 5-6 ஹைலைட்டு போட்டுட்டேன் எப்போவே. ஆனால் அதில் என்னென்ன அப்டேட் ஆகிருக்குன்றது எனக்கு தெரியாது. லைவ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். இப்போலாம் நான் ஹைலைட்னாலே பயப்படுறீங்களோ? எம்எல் அவ்வளோ பயம் உங்களுக்கெல்லாம். அக்கா எப்படிக்கா ஜாலியாக பேசுகிறீங்க? அடக்காடு பேசுப்பக்கா, சாப்பிடுமா, ஜாலியாக பேசும். போடுற கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை அவ்வளோதான். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. தூக்கம் போச்சிடி எம்மா. தூக்கம் போச்சா? அது சரி. எவ்வளோ அழகு, லட்டு மாதிரியே இருக்குது என் தங்கம். இவனுங்க தான் வர்ணிச்சு தான் நீ அழகுன்னு ப்ரூவ் பண்ணணுமா? நீ நார்மலாகவே அழகு தான். என்றைக்குமே உன் அழகு யாருக்காக விட்டு கொடுத்துடாது. சரியா? இவனுங்க கழிவு ஊற்றினாலும் சரி, வர்ணிச்சாலும் சரி, நீ அழகு தாண்டி நிலா. உங்கள் குளிர் ரொம்ப அதிகம் போல் நல்லா சமாளிக்கிற அப்ஸு ஹைலைட்டில் உங்களை சார் இல்லை. ஐயோ, மாற்றி போடுறேன். மேல் கமெண்ட்ஸு கீழ் கமெண்ட்டையும் மாற்றி படிக்கிறோம் போல் இருக்கு. எங்கள் பாப்ஸோட கமெண்ட்டு ஹைலைட்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டவன்னா கோமணம் எங்கோ மனம் பறக்குது. இன்றைக்கி ஹைலைட்டில் மோனியோட பேர் பதியணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன மோனி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களோட விருப்பம் என்னவோ அதுவே என்னுடைய கட்டளை, அதுவே என்னுடைய சாசனம். உங்களை நேற்று சரி போதும் மணிகண்டா, போதும். விஐபி லைவ் எப்போ டைம் பார்க்குறேன். டைம் ஆயிடுச்சு. ஓகே, யாரெல்லாம் இப்போ லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹஸ்கி வாய்ஸ் பேசுங்கம்மா. மங்களா ஆண்டி வந்துட போகிறாங்க. ஓ, உனக்கு இப்போ ஹஸ்கி வாய்ஸ் கேட்குதா? அப்போ உடனே யோசிக்காம ஒரு சில்வர் எக்ஸஸில் ஜாயின் பண்ணிக்கோ. ஜாயின் பண்ணிட்டு பாரு, உனக்கே தெரியும். அதில் நீ நினைக்கிற மாதிரி மங்களா ஆண்டி ஏன் சிப்பியோடைய கூட பேசலாம். ஜாயின் பண்ணிக்கோ. மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், லைக்கை போட்டு விட்டுட்டு போயிடுங்க. மாஸ்க் போட்டுட்ருக்கிறதுனால ரொம்ப இதாக இருக்குது. மாஸ்க்கு வேணால் கலட்டிட்டு நம்ம ஹஸ்கி வாய்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மாஸ்கில் வந்து வாய்ஸ் பதிய மாட்டேங்குது. இப்போ நம்ம கேமரா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இருங்க. அப்பா, மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டேன். அப்பா, எனக்கு இப்போ தாங்க ஃப்ரீயாக மூச்சு விடுறது. ஐயோ, நல்லா இருக்குது.
கொஞ்சம் நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாமா? லிப்ஸ்டிக்கு மாஸ்க்கு ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, அழகாக இருக்கு இன்னைக்கு லிப்ஸு. ஆஹா, நல்லா இருக்குன்னு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் லிப்ஸ்டிக். ஓகே, நம்ம டைமண்டில் வந்து காமிக்கிறேன் லிப்ஸ். இன்னைக்கு லிப்ஸ்டிக் வந்து இந்த டார்க் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. ஐயோ, ரொம்ப அழகாக இருக்குது மாஸ்க் இல்லாமல். வாவ், என்ன அழகு! அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஒருத்தன் சைட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தான். வச்ச கண்ணு வாங்கலையே. கொஞ்சம் டார்க்காக லிப்ஸ்டிக் போட்டுட்டோமோன்னு சொல்லி நான் லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் தொடச்சேன். அப்பவும் அவன் கண்ணு அவன் கண்ணு மறையவே இல்லை, என்னையே பார்த்துட்ருக்கான். மூணி மாட்டார் ஹைலைட்டர் தண்ணி குடி ஃபுல் சாப்பிடு, இதில் எப்படி அவர் மாட்டுவார்? கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறத. ஓகே, இப்போ நம்ம பேசி பார்க்கலாமா? சிவப்பா, ரெட்டு தான் போட்டிருக்கேன், ரெட் கலர் தான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹஸ்கி, இதே கமெண்ட்ஸை வந்து நம்ம ஹஸ்கியில் படித்து பார்க்கலாம். மூச்சுக்கிச்சு அடைக்க போகுது. அக்கா, இந்த சாரி சூப்பராக இருக்கு. ஒரு நிமிஷம் திரும்பி நில்லக்கா, உங்கள் வீட்டை பார்க்கலாம். திரும்பி தானே? கண்டிப்பாக நான் திரும்பி நிற்கிறேன். உனக்கா நான் கண்டிப்பாக திரும்பி நிற்பேன்டா. கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடிக்கோடா, கண்ணை மூடிக்கோ. கண்டிப்பாக நான் திரும்பி நிற்பேன். கண்ணை மூடு, கண்ணை மூடு, கண்ணை மூடிக்கோ. வாவ், ஜானி குவஸ்ட், வெல்கம் டு சில்வர். மதன் அக்கா வந்துட்டாங்க பாரு, சில்வர் எடுக்க சொல்லு. ஹாய் மதன், என்ன சில்வர்? ஹாய் மதன். மதன், உங்கள் ஹஸ்பண்ட் தானே இப்போ கால் பண்ணாங்க? ஹஸ்பண்ட் கால் பண்ண சொன்னாங்கன்ட்டு தானே நீங்கள் போனீங்க இப்போது? வீடியோவில் உங்கள் ஃபேஸ் என்னோட ஃபேஸ் இப்போ நான் ஆஃபில் வச்சுருக்கேன். உங்களை மயக்கிறதுக்காக லிப்ஸ்டிக்கை ஒத்துட்டில் எடுத்து தடவி 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 வச்சுக்கிட்டே இருக்கேன். பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குண்ணா மெம்பர்ஷிப்பில் வந்தால் மட்டும்தான் நான் லிப்ஸை காட்டுவேன். காமன் லைஃப்பில் நான் காட்டவே மாட்டேன் சொல்லிவிட்டு. நீ ஜாயின் பண்ணி உள்ளே வந்து பாரு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீயே சொல்லு. உன்னை நான் கேட்காமலே உன்னோடு நான் வாழ்கிறேன். அப்படியா பாப்ஸ், என்னம்மா நம்புறீங்க? அச்சோச்சோ, அவங்க பொண்ணு தான். நீங்கள் எனக்கு யாரும் நீங்கள் சொல்கிறது நம்பவே மாட்டேன். நான் சொல்லுவேன் தான் நிறைய பேரை. அவங்க ஹஸ்கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்காங்க. அவங்க இப்போ சொல்லுவாங்க பாருங்க. நம்பர்ஸுக்கு நினைவுக்கு வரட்டா? வாங்க, சீக்கிரம் வாங்க, நான் லைவ் முடிக்க போகிறேன். வாங்க வாங்க. ஆஹா, 12:07. ஓகே காய்ஸ், கரெக்டாக 12:10 நான் லைவ் முடிச்சிடுறேன். லைவ் முடிச்சிடுவேன். அப்புறம் ஆமாம், காமன் லைவில் காட்ட மாட்டாங்க, அதனால் ரீல்ஸில் இருக்க பார்த்துக்கோங்க. ரீல்ஸில் இருக்க லிப்ஸ் போய் பாருங்கள். அப்படி இல்லைனா ஜாயின் பண்ணி உள்ளே வந்தால் மெம்பர்ஷிப் லைவில் பார்த்துக்கலாம். சிற்பி 950 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கட்ட யாரும் ஏமாற வேண்டாம். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க காய். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு, இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அக்கா ஒரு நிமிஷம். அக்கா நான் வரட்டாவா? நினைவுக்கா, நீ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோ. வரட்டான்னு கேட்டுட்டு இருக்காதுங்க. நீ திருநங்கையா? ஆமாம் போடா, ஆமாம் போடா. இருக்கு என்னடா இப்போ போடா.
வந்துட்டா புறம்போக்கு. நீ திருநங்கையா, நீ கேவான்னு கேட்டுட்டு. ஆமா, நீ என்ன, நீ திருநங்கையா சொல்லு. நீயும் திருநங்கை தானா? கேரக்டர் சும்மா எதையாவது கேட்டுக்கிட்டு. காய்ஸ் லைக் போடுங்க. சரி போங்க, நான் லைவ் முடிக்கிறேன். வாங்க மெம்பர்ஷிப்குள்ள, ரொம்ப டைம். ஓகே செல்லக்குட்டி, நம்ம சேனல் யூடியூப்ல மட்டும்தான் இருக்குது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. ஓகே சிற்பி 922 பார்க்கலாம். கமெண்ட்ஸை படிக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. ரொம்ப முடியலனாக்கா சூப்பர் சாட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நாளைக்கு கண்டிப்பாக படிக்க ட்ரை பண்ணுறோம். யாரும் கோச்சிக்காதீங்க. சந்தோஷ. சரி ஓகே ஓகே வாங்க. பாய் 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 பாய். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. முடியாது. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணாதுன்னு சொல்ல அவங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அக்கா தூரமாக நின்று திரும்பி நில்லுங்க. அது முடியாதுங்க. அதெல்லாம் ஜாயின் பண்ணால் மட்டும்தாங்க. அதெல்லாம் முடியும். ஜாயின் பண்ணால் மட்டும்தான். க்ளோஸ் அப்லே கேளுங்க. நான் திரும்பி நிற்பேன், சுற்றுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேங்க. லாங்கில் போனால் ஒன்று நேராக நிற்பேன், அவ்வளோதானே தவிர திரும்பலாம் மாட்டேன். ஹாய் தலை. சரி ஓகே, மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். டைம் அண்ட் அதில் வந்துடுங்க. வெரி ஹாட் அண்ட் கிளாமர் லைவ் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. லைவ் ஓடிக்கிட்டே இருக்கும் போதே.